ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் பேட்ராப். நான் உங்கள் மார்டின். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாக்கு வந்திருக்கோம். கோவாவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீச்சுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டால்ஃபின் சைட்டிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ், ஒரு 2-3 பேலஸ் இடத்துலாம் காட்டுறாங்க. லைட் ஹவுஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஜெயில், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes 400 rupees per head. ஒரு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் தான் ஏற்றுவாங்க. அது 15 பேர் நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாலும் சரி. அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8லேருந்து 10 பேர் தான் வந்திருக்கேன்னா பேலன்ஸ் இருக்க ஒரு 5 members அது அனதர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஜாலியாக அந்த ரைடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாம். டால்ஃபின் சைட்டிங் வந்து வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் காட்டுறாங்க இந்த வீடியோவில், என்னெல்லாம் கவர் ஆகுதுன்றதை அப்படி ஒவ்வொன்றா நான் பார்க்குறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து கோவாவில் அந்த போட்டில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு. ஸோ இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 members வந்து பார்த்தீங்கன்னா அலோடு. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, இல்லை நான் 5 பேர் தான் வந்திருக்கேன், 8 பேர் தான் வந்திருக்கேனாலும் அந்த 8 பேர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த 7 members ஆட் பண்ணி 15 members வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் பார்க்க தான் போகிறோம். நம்ம இன்ட்ரோலே சொல்லியிருப்போம் டால்ஃபின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் எல்லாமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டைவ் அடிக்கும். ஸோ இந்த இடத்த இது பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவாவில் அந்த ஜெயிலாம் இருக்குது, ஓல்டு ஜெயிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து லாங்கில் இருந்து நம்ம காட்டுவாங்க. அது அப்புறம் அந்த டைமண்ட் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க ஏதோ சம்திங். ஸோ அதெல்லாமே இருக்குது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மோஸ்ட் இந்த கடலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்ட போகிறாங்க. ஸோ எப்படிலாம் இருக்குன்றது அப்படியே பார்ப்போம். டால்ஃபின்லாம் எத்தனை டால்ஃபின் நமக்கு இந்த வியூவில் வந்து மாட்டுதுன்னு தெரியல. ஸோ என்னென்ன டால்ஃபின்லாம் எப்படிலாம் டைவ் அடிக்குது, எப்படி தான் இருக்குன்றதை அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக போட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இதோட காஸ்ட்டு இங்கே இவங்க எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 10 to 11 years பேக் கோவா வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதில் அதுலேயே இது கவர் பண்ணியிருந்தாங்க. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் சைட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் மட்டுமே தனியாக ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சர்ச் மூலிமா வந்தது அப்படின்றதுனால அந்த இதெல்லாம் ரைட்லாம் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ரைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1500 to 1800 10 years முன்னாடி. ஸோ அது நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி ஆகிடும். ஒரு போட்டில் ஏறி உட்காந்துருக்கும். அன்லிமிட்டெட் பியர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சைடிஷ்லாம் கொடுப்பாங்க. சைடிஷ்னால் கட்லெட் அண்ட் சம்சாஸ்லாம். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நடுக்கடலில் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து எகிரி ஜம்ப் பண்ணி குளிக்க சொல்லுவாங்க, மீன் பிடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாமே ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் வச்சு ரெடி பண்ணி நமக்கு வந்து சாப்பிட கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளை வந்து டால்ஃபின் சைட் கூப்பிட்டு போவாங்க, டால்ஃபின் டைவிங்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சர்ச் மூலியமாக வந்துருக்கனால அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து டால்ஃபின் டைவிங்கை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 years முன்னாடியிலேருந்தே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி நான் சொன்ன விஷயம் இதுதான். என்னென்னா டால்ஃபின் சைடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கோவாவில் மிஸ் பண்ணக்கூடாத இடம்னா அது ஒரு இடம் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஹாய், வாவ், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களும் நம்மளோட சர்ச் ட்ரிப்பில்
வந்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளே வந்து ஒரு 10 to 15 போட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஃபேமிலியாக. போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போட்டு. ஸோ அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. செம்மையாக இருக்குது. டால்ஃபின், வாவ், டால்ஃபின் வரப்போதான். ஸோ டால்ஃபினை பார்க்கலாம். செம்மையா இருக்கு. டால்ஃபின் வரப்போதான். எங்க டால்ஃபின் வரப்போகுதுன்னு தெரியலையே. டால்ஃபின் பாருங்க. दो बहुत ஆக்சுவலா அது நல்லா டைவ் அடிக்கும். அது போது பாருங்க. இல்ல போன வாட்டி வந்த மாதிரி இல்லையோடா. போன வாட்டி செம்மையா இருந்தது. 30 to 50 டைவ் அடிக்கும் ஒரே டைம். கோவாஜல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேலஸ்னு ஏதோ சொல்றாங்க, தெரியல உண்மையா பொய்யான்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னை பொறுத்தவரையும் இந்த வாட்டி லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. டால்ஃபினோட டைவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தது சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. 50 to 100 டால்ஃபின்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக அப்படி டைவ் அடிப்பாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. மேபி நீங்கள் வர டைம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து கரெக்டாக அந்தளவுக்கு இல்லைன்னாங்க. நான் வந்திருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock. நீங்கள் வரதா இருந்தால் ஒரு ஈவினிங் 3 to 4 o'clock போல் வந்தீங்க அப்படின்னா நிறையா டால்ஃபின் டைவ்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணுன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்ட்டின், பேட்லாப்ல இருந்து. பாய்.